டிஃபனுங்கிறது எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு 4 முட்டை வெள்ளைக்கரு, 4 முட்டை திங்க முடியலன்னா அட்லீஸ்ட் 3 முட்டை. நான் வந்து 3 முட்டை எடுத்துக்குவேன், ஒரு தோசை எடுத்துக்குவேன். தோசை வந்து எல்லா மாவும் இந்த காட்டினா அரிசி ஊற போட்டிருக்கோமா, இது கம்பு கேழ்வரகுல அரைச்ச மாவு. இந்த தோசையில் ஒன்று நமக்கு எனர்ஜியாகவும் இருக்கணும், நிறையா அதிகமாக. முட்டை பாருங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு 4 முட்டை 3 முட்டை. வெள்ளைக்கருக்கு மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் அதிக வயசுல உள்ளவங்களுக்கு கொலஸ்ட்ரால் உண்டு, அதனால வெள்ளைக்கரு எல்லாரும் எடுத்துக்குவோம். பசங்க வந்து வேணும்னா 1 முட்டை மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க. இது கருப்பு கவுனி அரிசி புட்டு சுட போகிறோம் கொஞ்சோண்டு. அதுலேயும் சீனி போட மாட்டோம், சும்மா புட்டு சுட்டு வாழைப்பழம் வேணா கொஞ்சம் வச்சுக்குவோம். அதுக்கு ஒரு புட்டுக்கு மாவு எடுத்துக்குவோம். மோர் மிளகாய், அதுக்கு தொட்டுக்க தேங்காய் பழம், 2 பீஸ் பழம், வெள்ளரி பிஞ்சு, 10 வெரைட்டி அப்படியே ஒன்றா கலந்து வச்சுருப்போம். அரிசியெல்லாம் ரொம்ப போட மாட்டோம், அதுக்குமா கொஞ்சோண்டு அரைக்கிறது. இது வந்து தோசைக்கு ஊறிட்டுருக்கு. ஏன்னா உடம்புக்கு சாப்பிட ஹெல்த்தியாக வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தான்